சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. துலா ராசிக்கு இந்த பங்குனி மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இருக்குங்க. துலா ராசிக்கு உங்களோட ராசிநாதன் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் 6ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். போராட்டங்களை கடந்து தான் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. போராட்டங்கள் இல்லாமல் எந்த இதுவும் கிடையாது. முக்கியமாக இந்த மாதத்தில் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அதை கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கடந்து தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது ஒரு பெரிய விஷயம். அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். அதனால் நேர காலத்தில் தூக்கம் சார்ந்த சில உபாதைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நேர காலத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதையெல்லாம் கடந்தும் ஒரு நல்ல ஒரு பொக்கிஷத்தை வழங்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறத விரிவாக சொல்கிறேங்க. முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா துளாராசிக்கு 6-8 கிரக பரிவர்த்தனா யோகம், சுக்கிரனும் குருவும் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6-8க்கான விபரீத ராஜயோகத்தை தரும்படியான அமைப்பில் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. 6ங்கிற இடமும் கஷ்டத்தை தரக்கூடியது, அஷ்டமஸ்தானமும் கஷ்டத்தை தரக்கூடியது. இந்த 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுனால கஷ்டம் கொடுக்குறவங்க 2 பேரும் கஷ்டத்தை விட்டுட்டு நல்ல விஷயத்தை கொடுப்பாங்க. ரொம்ப காலம் நஷ்டமாகவே போயிட்டுருக்கிறது கூட இஷ்டமாக நல்ல சுபிட்சத்தை லாபமாக தரும், நல்ல அபிவிருத்தியாக வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல யோகம் இந்த மாதத்தில் வருதுங்க. அதனால தான் ஒரு பெரிய பொக்கிஷத்தை உங்களுக்கு வழங்க போகுது இந்த மாதத்தில். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா துளாராசிக்கு 5ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காருங்க. 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குறாருங்க. என்ன அமைப்புன்னு கேட்டிங்க அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் தெய்வ வழிபாட்டு சித்தியை தருவார். ரொம்ப நாளாக நம்ம சாமியை கும்பிட்றது ஒரு பக்கம், அந்த சாமி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லைங்களா? அந்த சாமி நம்மளை அனுகிரகம் பண்ணணும்னா அதற்கு ஒரு கிரக அமைப்பு வந்தால் தான் சாமியை நம்மளை அனுகிரகம் பண்ண முடியும். அதனால தான் 365 நாள் இருந்தாலும் ஒரு முக்கியமான மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாளில் இந்த சாமிக்கு வழிபாடு பண்ணணும், இந்த சாமிக்கு குடையை நடத்தணும், இந்த சாமியில் திருவிழாக்கு பண்ணணும், இந்த காலத்தில் தான் நம்ம உற்சவம் பண்ணணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவதற்கான எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா அந்த நாளில் தான் அந்த இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு திண்ணம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாட்டை பரிபூர்ணமாக தரக்கூடிய மாதமாக அமையுது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுதுங்க. முக்கியமாக இந்த மாதத்தில் அதிகமான கிரகங்கள் துளாராசிக்கு அஷ்டமஸ்தானம், அதாவது ஷஷ்டமஸ்தானத்தில் போகுதுங்க. 6ஆம் பாவத்தில் 4 கிரகம், சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார், புத பகவானும் இருக்காங்க. 4 கிரகம் இருக்குது. இந்த 4 கிரகம் 6ஆம் பாவத்தில் போதே 6ஆம் பாவத்திற்கு வலிமை ஆகுதே, இது ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது தடையை கொடுக்காது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கெடுக்காது, ஆனால் தாமதம் செய்யும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். 6ஆம் பாவத்திலே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா போராடி வெற்றி பெறுவீர்கள். அதான் ஒரு பெரிய நல்லது, ஒரு பெரிய ப்ளஸ் இந்த மாதத்தில். அடுத்ததாக நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கிறவர் செவ்வாய்ங்க. அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்கார். சொன்ன பாருங்கள், ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசிக்கு வராரு. அப்போது சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பை உருவாக்குறாரு செவ்வாய் பகவான். அதனால் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க, ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கோம், எப்போ தான் நாங்கள் சொந்த வீட்டுக்கு போவோம், இந்த சொந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு யோகம் இருக்கா அப்படிலாம் கவலைப்படக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதத்தை வழங்குகிறார். அதிகமான ஒரு நல்ல விஷயத்தை வழங்குகிறார் செவ்வாய் பகவான். அது சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்குறாரு. முக்கியமாக அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டமான துறை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியெல்லாம் துறையில் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு கூட நல்ல அனுகிரகத்தை தரும்படியான அமைப்பை உருவாக்குறார். ஒன்று செவ்வாய் பகவான், அடுத்தது புத பகவான். 12ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் மறைவது நல்லது. அதனால் இது ஒரு நல்ல யோகம் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது.
இந்த சமயத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதனால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க, கொண்டக்கடலை மாலை போடுங்க, ரொம்ப நல்லது நடக்குங்க. முக்கியமாக சொல்லணும்னா பங்குனி மாதம் 6ஆம் தேதி, 13ஆம் திகதி, 20ஆம் திகதி, 27ஆம் தேதி இது எல்லாமே வியாழக்கிழமையில் வர்றது. அதாவது ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்ச், 27 மார்ச், ஏப்ரல் 3, ஏப்ரல் 10 ஆகிய ஆங்கில தேதிகளில் இது வியாழக்கிழமையில் வருது. இந்த வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நம. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னா சனி பெயர்ச்சி. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி பார்த்தியா இந்த வருஷம் நடக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் 2025 சனி பெயர்ச்சி கிடையவே கிடையாது வாக்கிய முறைப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது திருக்கணித முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. என்னங்க புதுசாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் என்ன? திருநள்ளாறு இல்லைங்களா? அதே மாதிரி குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆலங்குடி இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கோவில்கள், நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அவங்க பயிற்சிகளை கொண்டாடுறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறில் கூட சனி பயிற்சி இந்த வரக்கூடிய காலத்தில் இல்லை. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணித முறைப்படியான இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் அப்படிங்கிறது அதை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது உச்சித்தமானது. பெரும்பாலான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய முறைப்படி தாங்க கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளும் வாக்கிய முறைப்படி கொண்டாடுவது சிறப்பானது, சால சிறந்தது. அதனால் நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறது 2026 தான். இப்போது உள்ள காலம் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரக்கூடிய நாளில் வரும். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல நல்ல அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால் இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் பலன்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லணும், அல்லது இதை விரிவாக சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்டில் அந்த விஷயம் என்னவோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. வரக்கூடிய நாளில் நீங்கள் எந்த துறையை சொல்கிறீங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி பதில்களையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். சிவாய நமஹ.